Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C01 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்க யூனிட்டில் இருக்க ஒவ்வொரு சிலபஸில் இருக்க டாப்பிக்கும் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் செக்ஷன் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஆப்ரேட்டர் அப்படின்றது ஒரு சிம்பிள், ஓகேவா? இந்த ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் லெஸ் தென் இந்த சிம்பிள்லாம் போடுறோம்ல, அதுக்கு பேர் தான் நம்ம ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்வோம். ஸோ an operator is a symbol that tells the compiler கிட்ட போய் சொல்லும். என்ன சொல்லும்னா to perform mathematical or logical calculation on operands. operands அப்படின்னா வேரியபிள்ஸோ இல்லை நம்பர்ஸோ ஏதாவது ஒன்று, ஓகேவா? a plus b 3 plus 4 இந்த மாதிரி ஒரு ஆப்பரண்டை வச்சு இதை நீ பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்தை, ஒரு மேத்தமெட்டிக்கலோ இல்லை லாஜிக்கலோ ஒரு கால்குலேஷனை நான் செய்ய சொல்ற கொடுக்குற சிம்பிளுக்கு பேர் தான் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, 3 plus 4ன்னு இருக்கு, இது மொத்தமா சேர்த்து எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த 3ன்றதும் 4ன்றதும் நம்மளுடைய ஆப்பரண்ட், ஓகேவா? இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய ஆப்ரேட்டர், ஓகே? பிளஸ்ன்றது தான் நம்மளுடைய ஆப்ரேட்டர். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்றோம், ஓகே? ஸோ இதுல டைப்ஸ் இருக்கு. முக்கியமா இருக்க டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 டைப்ஸ் இருக்கு. இந்த யூனிட்லேயே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ல இதுதான். ஸோ டைரக்டா கேட்கக்கூடியது அப்படின்னா எந்த விதத்துல வேணா கேட்கலாம். ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, அதுல ஏதாவது ஒரு 4 ஆப்ரேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வித் எக்ஸாம்பிளோடன்னு கேட்கலாம். அவங்களே இந்த 6 டைப்ல ஏதாவது 3 டைப் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். எந்த வேலை வேணா நம்மளுடைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ ஆப்ரேட்டர்னா என்ன, டைப்ஸ் என்ன இருக்கு, அந்த 6 டைப்பையும் தெளிவா படிச்சுக்கோங்க வித் ஒன் எக்ஸாம்பிளோட, ஓகேவா? ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரை பத்தி பார்க்கலாம், ஓகே? ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷன் அண்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரை பத்தி பார்க்க போறோம், ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அரித்மெட்டிக் அப்படின்னாலே என்னன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். அதுல என்னெல்லாம் வரும்னு கேட்டீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், இதை தான் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே? ஸோ arithmetic operators are used to perform the mathematical operations like addition, subtraction, multiplication, etc. ஸோ ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் சிம்பிள், இது மாடுலஸ் சிம்பிள். ஸோ மாடுலஸ் அப்படின்னா என்னன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இப்போ நான் என்ன பண்றேன்னா 10/5 அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ 10 divided by 5 அப்படின்னு முதல்ல கொடுக்குறாங்கன்னா ஸோ 5 1s are 5, 5 2s are 10. ஸோ எனக்கு என்னது 2 தான் ஆன்சர். ஸோ டிவைட் பண்ணேன்னா எனக்கு 2 ஆன்சர். அதுவே 5 மாடுலஸ் ஆஃப் 10 மாடுலஸ் ஆஃப் 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும், 5 10 5க்கு மாடுலஸ் பண்ணணும். மாடுலஸ் அப்படின்னா சேம் டிவிஷன் தான் பண்ணணும். 5 1s are 5, 5 2s are 10. ரிமைண்டர் எனக்கு என்ன வந்துச்சு, 0 வந்துச்சு. இந்த மாதிரி ரிமைண்டர் எழுதுறதுக்கு பேரு நமக்கு மாடுலஸ், கோஷன்ட் எழுதுறதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 11 divided by 5ன்னு வச்சுக்கோங்க. டிவைட் பண்றப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும், மாடுலஸ் பண்றப்ப என்ன ஆன்சர் வரும்னு சொல்றேன், ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11 divided by 5 மாடுலஸ் 5 ரெண்டையுமே எடுத்துக்கலாம். ஸோ 11 5 சாரி, ஓகே? 5 2s are 10, ரிமைண்டர் 1. ஃபர்ஸ்ட் 5 நம்ம 11 divided by 5க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2. 11 மாடுலஸ் ஆஃப் 5க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 1. பிகாஸ் என்னது, ரிமைண்டரை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், மாடுலஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம குவாஷியன்ட்டை தான் என்னன்னு சொல்லியிருக்கோம், டிவிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இந்த மாடுலஸுக்கும் டிவிஷனுக்குமான டிஃப்ரென்ஸ், ஓகே? ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அடிஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷனுக்கு ஸ்டாரு, டிவைடு, மாடுலஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் 15 plus 4க்கான அவுட்புட் எல்லாமே. இது நார்மலான விஷயம், ஓகேவா? இது நார்மலாக சொல்லி போட்டாச்சு. இப்போ இதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா?
ஸோ இதாம்மா நம்ம கொடுத்துருக்க ப்ரோக்ராம் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஜஸ்ட்டு நம்ம 2 வேரியபிள் எடுத்துக்க போகிறோம், அதில் இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையும் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஹேஷ் இன்க்ளூட் stdio.h எப்பவும் போல் போட்டாச்சு. ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ் இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இன்டீஜரில் ஏக்கும் பிக்கும் வேல்யூ வாங்கிட்டேன். a = 15, b = 4 செமிகோலன் வச்சுட்டேன். இப்போது printf நான் பிரிண்ட் தான் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா a + b அதை நான் எதில் வாங்கணும் அப்படின்னா இன்டீஜரில் வாங்கணும். ஸோ %t கொடுத்துட்டேன். அதை நியூ லைனில் கொடுக்க சொல்லி எதை a + b பர்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி a - b, a * b, a / b, a modulus of b, தென் ரிட்டர்ன் 0 கொடுத்தாச்சு. ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் ப்ரோக்ராம் ரைட் பண்ண போகிறோம். சாம்பிள் அவுட்புட் பார்த்தோம்னா 15 + 4 19, மைனஸ் 11, 15 into 4 பார்த்தோம் அப்படின்னா 60, 15 / 4 3, 15 modulus of 4 3. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. 4 இருக்கு, 15 இருக்கு, 4 3s are 12, ரிமைண்டரும் 3. அப்போது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாஷியன்ட்டும் 3 தான், ரிமைண்டரும் 3 தான். அப்போ மல்டிப்ளிகேஷன் டிவிஷனும் 3 தான், மாடுலஸும் 3 தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் மாடுலஸ் டிவிஷன் வேறுபடும். ஓகே, இவ்வளோதாம்மா நமக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.